வணக்கம். நான் கொழும்பு விக்கி. நண்பர்களே, இன்று மயிலிட்டியில் இந்த சூரன் போர் எடுத்து போடலாம் வந்திருக்கிறேன். காரணம் வேண்டாம், போன முறை செல்வச்சனி எடுத்து போட்டது எனது மயிலிட்டியில் நண்பர்கள் வெளிநாடுகளிலிருந்து கேட்டவர்கள் இந்த முறை மயிலிட்டி சூரன் எடுத்து போட சொல்லி யாரும் எடுத்து போடுறேன். எனவே நான் எடுத்து போடுகிறேன், பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த காலத்து சூரன் போகிறது இப்போ என்ன வித்தியாசம்னு பாருங்கள். அந்த காலத்தில் மைட்டியிலே சூரன் போகிறோண்டா ஒரு வித்தியாசமாக இருக்கும். செல்வச்சென்னையை பார்த்துட்டு இங்கே பார்க்க வரனாங்க. இன்றைக்கு இந்த சூரன் எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம். போய் மறக்காமல் எனது சேனலை முதல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கொழும்பு விக்கி. நன்றி, தேங்க்யூ. சூரன் வருகிறார். சண்டை துவங்க போகுது. குமாரரே, திருமானுக்கும் பிரமதேவர்க்கும் இந்திரனுக்குமில்லை அன்றி சந்திரனை அணிந்த சடமுடியார் சிவபெருமானுக்கும் எங்களுக்கும் போர் செய்வதற்கு இங்கு ஒரு காரணமும் இல்லை. நமது ஒப்பற்ற வரம், பராக்கிரமம், வலிமை, கீர்த்தி ஆகிய யாவும் மேலவராகிய சிவபெருமான் தந்தவையே. அப்படி இருக்க நீர் நம்மோடு போர் புரிய வந்ததன் காரணம் யாது? பாரதாசுரனே, தர்ம நீதிகளை வகுத்து எல்லா பிராணிகளுக்கும் அருளையும் தண்டத்தையும் செய்கின்ற தலைவராக இருக்கக்கூடிய சிவபிரான், நீங்கள் தேவர்களை சிறையில் வைத்த தர்மனருக்கு விரோதமான செயலை சிந்தித்து உங்கள் வீரத்தையும் வலிமையையும் அளிக்கும்படி எம்மை விடுத்துள்ளார். அவருக்கு உங்கள் மேல் பகை இல்லை. நீங்கள் தேவர்களை சிறையில் இருந்து விடுவீர்களாயின் தப்பித்துக் கொள்ளலாம். இன்றைய எனது வீரவீரால் நீங்கள் அழுவது உறுதியாயிற்று. ஆகா, அப்படியா? எனக்கும் தேவில் வீட்டிற்கும் நெஞ்சினுடைய திருமால் அழகிய கருட வாகனத்தில் ஏறி என்னுடன் போர் செய்து செலுத்துவலாகிய சூரனை போன்ற சக்கராயுதத்தை யாம் கழுத்தில் ஆபரணமாக அடைந்திருப்பதை நீர் பார்த்ததில்லை போலும். இதுகாலம் என்னுடன் பகைத்து போர் செய்தவர்கள் இறந்தோ அன்று பயந்தோ ஓடியதோ நீர் அறிவீர் போலும். என்னை எதிர்த்து போர் செய்யுமாறு நீர் ஏறிய படைத்தலைவர்களை யான் வெற்றி கொண்டு திரைஞ்ச மலையில் அகப்படும்படி செய்ததையும் கண்டுகொள்ளவில்லை போலும். ஆதலால் என்னுடன் போர் செய்து துன்பமடையாது உமது தந்தையாராகிய சிவபெருமானிடத்தில் செல்வாய் குழந்தாய். தான் தம்பியே, நீ திருமாலுடன் அணிந்திருக்கும் திருமாலின் சக்கரம் ஒருமுறை பூலகத்தில் உள்ள அந்தனாகிய தசேசி என்றான் நேற்றென்று தனது கூறினை இழந்ததை நீ அறியாய். சிறந்த படைக்கலங்களுக்கெல்லாம் நாயகமாக இருக்கின்ற நமது வேட்படையும் அப்படி பழிபெற்று உங்களுக்கு ஆபரணமாகும் என்று எண்ணாதே. மாயங்கள் வெல்ல கிரௌஞ்சமனையும் உண்மையும் என் மேலாயுதத்தால் விரைவில் அழித்து நமது சேனையையும் மீட்டு காட்டுகிறேன். ஆகா, அப்படியா? இதோ என் வில்லனை வளைத்து
அநேக பானங்களை செலுத்துகிறேன் பார்ப்பீராக. வஞ்சகனே, இதோ என் பனையால் அது வில்லினை துண்டமாக்குகிறேன் கண்டோல். முருகனே, யான் கோடி பானங்களை செலுத்துகிறேன் பாரம். தாரவாசனே, இதோ உயர்ச்சி நிரம்பி எனது இரு பானங்களை செலுத்தி உனது துணிக்கையையும் தந்தங்களையும் அறுத்தருகிறேன் பார்ப்பாயார். சிவகாரனே, எனது 1000 கணைகளை செலுத்தி உமது தேர்கொடியனை அறுத்தருகிறேன் கண்டுகொள்ளும். ஈசனே, இதோ 1000 சுதந்திரங்களை செலுத்தி உனது தேரனையும் பாகனையும் குதிரைகளையும் அழித்து விடுகிறேன் கண்டுகொள். பாலகனே, இதோ வலிமைக்க சேமத்தோர் ஒன்றிலேறி புரிதோர் வில்லினை கோடி பானங்களையும் பூட்டி உமது தேர்ப்பாகனாகிய வாயுதேவனின் பிள்ளைகளை அழுத்தச் செய்கிறேன் பார்ப்பீராக. தாரகனே, இனியும் உன்னை விட்டு வைப்பதற்கில்லை. கொடிய 1000 அம்புகளை செலுத்தி உனது நெற்றியை தாக்கி நீ மூச்சு தவறும்படி செய்கிறேன். இந்த பாலகன் தனது கொடுங்கணைகளால் சிறிது போலில்லாத என்னை மூச்சத்து அயம்படி செய்து விட்டானே. என் வீரர்கள் ஒருவரையும் காணவில்லையே. என்னை தன்மைப்படுத்தி விட்டானே. இவன் மேல் இனி அம்புகளை செலுத்தி பயனில்லை. இதோ தேவ படைக்கலங்களை செலுத்துவோம். சூழல் நம்பியே பார்த்தாயா? உன் தேவப்படன் படைக்கலங்கள் எல்லாம் என் பக்கத்திலே வந்தும் அடங்கி நிற்கின்றன. இப்பாலகனது வீரத்திற்கு நான் சாய்ந்து விடுவதா? இருந்தாலும் இவனை எளிதில் வெற்றி கொள்ள முடியாது. இதோ சிவப்படைக்கலங்களை பூஜை செய்து செலுத்துவோம். மாயை மைந்தனே, எமது தந்தையாளருடைய சிவை படைக்கலமானது எண்ணற்ற உயிர்களும் அண்டங்களும் வருந்தும்படி உக்கிரம் கொண்டு வந்தாலும் நான் கரம் நீட்டியவுடன் பக்தியோடு வந்து என் கிணத்தில் அமர்ந்திருப்பதைத்தார். ஐயோ, உமது செல்வமும் வீரமும் அழியும் நாள் நெருங்கி விட்டதோ? பரவாயில்லை. இவன் தரும் நெறியலுக்கு அமர்ந்து போரன்றி நமது மாயப்போர் செய்ய மாட்டான். ஆகவே கிரவங்க மலையை ஏறி இனி மாயப்போர் செய்வோம். தாரகனே, உனது மாய வடிவங்களையும் கிரவஞ்ச மலையின் ஜாலங்களையும் இனியும் பொறுப்பதற்கில்லை. எனது மேலாகிய நேர்ப்படையை செலுத்தி எனது மாறியை கழித்து உயிரை என்ற கிரவஞ்சத்தையும் படியாக்கி மயங்க கிடக்கும் தேவாழ்வதான வீரர்களையும் பூதர்களையும் மீட்டுக் கொள்கிறாயாக. தாரகன் தலைவிடவன். இந்த அடுத்த இடம் வருகிறார். முதல் தலையோட வெட்டி விழுத்திக்காச்சு. இப்போ அடுத்த தலையில வருது பாருங்க. சண்டை தோங்க போகுது. இருமா போட வந்து கொண்டுக்கிறார். இப்போ சண்டை தோங்க போகுது. அடுத்த கட்ட சண்டை. பாருங்க. குழந்தாய், கேட்பாயாக. என்னோடு போர் புரிந்து உன் பக்கராக வந்த எண்ணற்ற பூத வீரர்கள் தோற்று திக்கு தெரியாமல் ஓடிவிட்டார்கள். சேன தலைவர்கள் போருக்கு அலைந்து விட்டார்கள். இந்த அலைந்து போன சேன தலைவனாகவும் முன்பொரு நாள் சூதுவனாகவும் என்னுடன் வந்த வீரவாகு எனது வலிய சந்தாயத்தால் தாக்குண்டு சோர்ந்து அயர்ந்து விட்டான். 28 வீரர்களும் பூத சேனாதிபதியும் கூட கொல்லப்பட்டு விட்டார்கள். காட்டற் கடவுளராகிய நாராயணன், படைத்தொழில் புரியும் பிரமதேவர், ஏன் எல்லோரும் மேலவராகிய உமது தந்தையார் சிவபெருமானும் கூட என்னுடன் போர் புரிய எண்ணியதில்லை. அப்படி இருக்க சிறு குழந்தையாகிய நீயா என்னுடன் போர் புரியலாம் என்று வந்திருக்கிறாய். வலியிழந்து போன கிரவஞ்ச மலையும் உண்டு உறங்கி நிலை அறியாது கிடந்த தாரகனும் சூரனும் முரட்டுத்தனமாக போர் செய்து இறந்து பட்டது போல் நானும் இறப்பேன் என்று நினைத்தாயோ?
சீர்திரும்பிய எனது அரிய மறுத்தின் இயல்போ, அழிவில்லாத நன் செல்வமோ, போர் புரிவதில் எனக்குள்ள ஆற்றலோ, எனது எண்ணிறந்த படைகளின் வலிமையோ, இவையொன்றும் நீ அறிந்திருக்க மாட்டாய். ஆதலால் பிரமதேவர், நாரணர், இந்திரன் முதல் ஆன தேவர்களுடன் உமது தந்தையாகிய பார்வதியையும் பார்த்து வரும்படி உன்னை இமைப்பொழுதுள் உன்னை வெற்றி கொள்வதன் பார்ப்பீராக. சூரியவன்மனே, வீணாக தப்பெருமை பேச வேண்டாம். மலரை சொல் மாறாத குமரன் நம்மை வெல்ல போகிறான் என்று தப்பு கணக்கு போடுகிறாய். எனது தந்தையராகிய சிவராமன் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றும் ஒரு சிறு பொறியை உலகை அளிக்கவில்லை என்பதை அறிந்தலாய் போலும். கண்டாய் என்று யான் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ளவில்லை. உண்மையான வீரர்களை பெரியவர் பெரியவர் என்று கேள்வி செய்வதில்லை. போர் என்று வந்தால் ஆடியே தீர்வார்கள். 108 யுவகாலம் பேச்சுடன் ஆட்சி புரியும் முன்னே அடிமணிய வைக்கிறேன், பார்த்துக்கொள். அப்படியா? இதே எனது நீண்ட பெருவிலனை வளைத்து நானோச செய்து மழை போல் என்னவென்ற தானங்களை செலுத்தி உண்மையும் உமது தேவரையும் என் விண்ணோகத்தையே மறந்து விழுகிறேன், பார்ப்பீராக. சூரியனே, உனது தீபத்தை நன்றாகத்தான் இருக்கிறது. இதோ எனது பானங்கள் உனது அம்புகளை அறுத்து உன்னையும் மறைத்து வான மார்க்கங்களையும் அடைத்து விட்டன, கண்டுகொள். குழந்தாய், நீருடைய பானங்கள் என் மார்பில் பட்டு அழிந்து போவதை பார். நன்றி நன்றி. இதோ 1000 பானங்களினால் உன் வில்லை அறுத்தருகிறேன், பார். முருகரே, இதோ வேறொரு வில்லனை எழுத்து 7 கோடி சக்கரங்களை செலுத்தி உமது தோள்களை தாக்குகிறேன், பார்ப்பீராக. சூரியனே, நீ செலுத்திய 7 கொடிய பானங்களும் என் தோளிற்பட்டு புழுதியாய் போனதை பார்த்தாயா? இதோ நான் செலுத்தும் 10 வலிமை மிக்க அம்புகள் உனது மாட்டு நெல்லை பொடிப்பொடியாக்கி நீ ஏறி நிற்கும் பேரை அழித்து அழுப்பு துணையாக வந்துள்ள ஏனைய பேர்களையும் அழித்து தள்ளும், பார்த்துக்கொள். இதோ ஒரு கொடிய சூறாயுதம் செலுத்துகிறேன், பார்த்துக் கொள்ளும். சூரியனே, இதோ எனது 4 கடைகளை செலுத்தி நீ விடுத்த சூறாயுதத்தை 2 துண்டங்களாக்கி உனது கொடியை அறுத்து சுடர்விடும் உனது முடியினை சிதைத்து உனது மார்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எண்ணற்ற அணிகலன்களையும் அறுத்து தள்ளுகிறேன், கண்டோல். என்ன என் வீரம் இச்சிறு பிள்ளைகளுக்கு தோற்பதா? இதோ எனது நாட்படைகளும் இவனை சூண்டு கொண்டு தாக்குவேன். அவுன சூழலே, எனது சக்கராயுதத்தை செலுத்தி உனது 4 வகை படைகளையும் அழித்து உன்னையும் தனிமை செய்கிறேன், பார். என்ன என் சேனகரும் எல்லாம் நின்ற இடம் தெரியாமல் அழிந்து விட்டனே, பரவாயில்லை. என் பிரமாசத்தை இவன் மேல் செலுத்துவேன். கொடிய சூழலே, எனது வேப்படையை செலுத்தி உனது பிரம்மாஸ்திரத்தை பொறுத்து வர செய்கிறேன், பார். அப்படியா? முன்பிருந்தால் நாராயணன் கடவுள் எனக்களித்த நாராயணதாசுடன் செலுத்துகிறேன், தடுப்பாயாக. காசுவன் வேல்வனே, உனது நாராயண கிரமம் எனது வேப்படையால் பிடிக்கப்பட்டிருப்பதை கண்டு கொள்ளாயாக. சுப்பிரமணியரே, இதோ சிவப்படைகளும் செலுத்துகிறேன், இனிமேல் தப்ப மாட்டீர். ஈசனே, என் தந்தையார் வாக்களித்த சிறந்த சிவப்படைக்கலம் நான் கரம் நீட்டியவுடன் என்னிடம் வந்தடைந்திருப்பதை பார். எல்லாம் ஆச்சரியமாக இருக்கின்றனவே. எனது ஒவ்வொரு கடவுள் படைக்கலமும் நான் எதிர்பார்த்தபடி ஊறு செய்யாமல் இவன்பால் சென்று அடங்குகின்றனவே. என்னோட பேசுவதற்கு இவன் இடையானவன் தான். இவனை போல் சிறுகுழந்தை என்று மதித்தேன். இவன் ஒரு மாவீரன். தனது சிறகாங்களால் உள்பிடித்து அம்புகளைச் செலுத்தும் அழகு அந்த வேப்படையின் பலத்தையும் இதுகாரில் தான் போர்க்களத்தில் காணாத அற்புதங்கள். சரி, தொடர்ந்து என்ன செய்ய போகிறோம் என்று பார்ப்போம். சூரப்பனே, என்ன திகைத்து நிற்கிறாய்? இனியாவது யான் சொல்வதை செவிமடுப்பாயாக. இந்திரனுடைய ஒரே மைந்தனையும் சயந்தனையும் தேவர்களையும் 78 நாட்களாக சிறையிலிட்டு துண்டிருக்கிறாய். அவர்களை சிறையிலிருந்து விடுக்கச் சொல்லும் முன்பு யான் வீரமாகவே தோழனுப்பினேன். வீரமாக சொன்னதை நீ மதிக்கவும் இல்லை, தேவர்கள் சிறையை நீக்கவும் இல்லை. உனது தம்பியாகிய தாரவாசனை அழித்தவனது வெற்றிகளால் உண்மையும் அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து யான் போர்க்களம் புகுந்தேன். ஆனால் நாட்படையுடன் சிறப்புக்குள் மிகுந்ததாகிய தெய்வப்படை களங்களும் இழந்த தனியாயிற்கு முன்னை பார்க்க மிகுந்த பரிதாபமாக இருக்கிறது. இந்த நிலையில் உனது உயிரை போக்குவது பழிச்செயலாகிவிடும். மீண்டும் கூறுகிறேன், தேவர்களை சிறையில் இருந்து முடித்தால் தப்பித்துக் கொள்வாய் என்று சொல்வேன்.
படையிலிருந்து தனித்து விட்டேன் என்று முடிவு செய்வானே இக்குழந்தை வழிவானவன் இந்த பரிகாச வார்த்தைகளால் பேசுகிறான். முழுமுதற் கடவுளாகிய சிவரை நான் கண்டு ஒப்பற்ற வரத்தால் நான் இன்றும் அழியப் போவதில்லை என்பது இவனுக்கு எங்கே செய்ய போகிறது. இருந்தாலும் இனிமேல் மிகுந்த யோசனையுடன் தான் போர் புரிய வேண்டும். நடந்தவையாக இருக்கட்டும். இப்போதுக்கு இவனுக்கு தெரியாதவண்ணம் மாயமாக மறைந்து எஞ்சியிருக்கும் எனது பெருஞ்செய்திகளை மீண்டும் வந்து வெற்றி கொள்வோம். சூரியன் ஓடிமலை மாயமாக மறைந்து வெல்லும். நமது பகைவர்கள் அந்த முறையில் நீரோ அவர்களில் ஒருவர் அல்லவே. உமக்கும் போர் புரிய எந்தவித காரணமும் இல்லையே. அப்படி இருக்க நீ ஏன் நம்முடன் போர் புரிய வேண்டும்? சிங்கமா சூதனே, வெளியாரோருத்தால் முறைப்படுகிறவர்களை கண்டித்து தர்மத்தை நிலைநிறுத்துவது கடவுளர்களின் கடமை. ஆதலாலே தேவர்களை சிறை நிற்பதற்காகவே இங்கே போர் புரிய வந்துள்ளோம், அறிந்து கொள்வாயா? அப்படியா? எமது தம்பியாகிய தாரகரையும் நமது சேனையில் ஒரு வழியையும் அழித்து விட்டீர்கள். அந்த தைரியத்தில் தேவகுமாரன் சைந்தனையும் தேவர்களையும் சிறை மீட்கலாம் என்று எண்ணம் போலும். சிவபெருமான் என உமக்களித்த வேலாயுதம் வலிமைமிக்கதுதான். அதை தெரிந்து கொள்ளாது மறைத்தனமாய் போரிட்ட காரணத்தினாலே தாரகன் மாண்டார். அதோடாவது நீர் திரும்பியிருக்கிறான். எனக்கு எமது பராக்கிரமும் வேலின் மகிமையும் தெரியும். போர்க்களத்தில் உண்மை சந்திக்க முன்னே உமது உலக வீரர்கள் பலரையும் ஏனைய வீரர்களையும் யான் வெற்றி கொண்டு உதயகிரிக்கு அனுப்பிவிட்டேன். சூழ்ந்து நிற்கும் உனது படைவீரர்களையும் அழித்து உண்மையும் தனியனாக்குகிறேன். இந்த சிறுவன் என்னையும் தனியாக்கி விட்டானே. எனது படைகள் போரிடம் தெரியவில்லையே. இதோ உமது பேச்சாரதியாகி எனது கொடிய கணைகளால் மாய்த்து விடுகிறேன், கண்டுகொள்ளும். தீயோனே, இதோ 100 கணைகளை செலுத்தி நீ வீட்டிருக்கும் பேரை உடைத்து தள்ளுகிறேன் பார். அப்படியா? இவன் மேல் பானங்களை செலுத்தி காலத்தை வீணாக்குவதிலும் பார்த்த எனது 2000 கையலாலும் இந்த சிறு பெயரை பற்றி பிடித்து அழித்து விடுவோம். மாயின் மகனே, என்னை பிடித்து விடலாம் என்று முயற்சித்த உன் கைகள் இருந்தால் முதல் நேரம் வந்து யானை தலைவர் வந்து சண்டைத்தலைவருக்கு தோற்று போனார். இப்போ அடுத்த நேரம் வந்து சிங்கத்தலையோட வந்து முருகன் பட்டி ஒதுக்கிட்டார். இப்போ அடுத்த கட்டம் வர போகிறார், வீரம் பேச போகிறார். சந்திரனை தடையமைந்த கையனாக கொண்ட அரிய வரத்தால் நான்
செய்ய மாட்டேன், என்றும் இப்படியே இருப்பேன். மறந்தும் கூட தேவர்கள் என்னோடு போர் புரிய துணிய மாட்டார்கள். நம்முடன் போர் புரிந்தவர்கள் உயிர் தப்பியது இல்லை. இந்த உண்மையை நீ அறிந்திருக்க மாட்டேன். நாம் காலால் பெற்ற பணிகளை உள்ளென்று நெளிந்து தலையால் செய்து வந்த தேவர்கள் நம்மை போரில் வெல்லலாம் என்று உமக்கு சொல்லி இருப்பார்கள். உமது சிறுபிள்ளை தன்மையால் அவர்கள் சொல்லியவற்றை அப்படியே நம்பி என்னுடன் போராட வந்திருக்கிறேன். தாரகன், சிங்கன் ஆகிய எனது உடன்பிறப்புகளை முன்னே அழித்து எனக்கு பெரும் சிரமத்தை உண்டு வந்துவிட்டீர். சிறுபிள்ளை என்று இனி பார்க்க மாட்டேன். புறம் கொடுத்து ஓடினாலும் பின்தொடர்ந்து உண்மை தேடிக் கொள்வேன், கண்டுகொள்வீர். நன்றியில்லா சூரியன், என் முன்னால் வரும் பம்பு வார்த்தைகளை பேசுகிறாய். இதோ நான் செலுத்தும் ஒரு பானமே உனது நெஞ்சிலிருந்து இரத்தம் பெருக தகுந்த பதில் சொல்லும். அப்படியா? இதோ நேர்மலையை போன்று எனது விண்ணினை வளைத்து மழை போன்று எண்ணிய எல்லா பாடங்களையும் செலுத்தி உமது பூத சைன்யத்தை அழைத்து விட்டேன். காரம் எனது விண்ணின் வலிமையை கண்டு பொறுக்க முடியாத வீரமாக அதனை தனது வாழால் வெட்டலாம் என்று எண்ணி என் முன்னர் வர அவனை ஒரு அடையில் வீழ்த்தி தூக்கி ஆராயத்தில் இறந்துள்ளேன். போதுமா? நீசை எனது பானங்களின் வலிமையால் வீரராக மீண்டும் இங்கே வந்துவிட்டு விட்டார். கைதமலை போன்ற வெளியிலிருந்து இன்னும் பானங்களை செலுத்துகிறேன். சிவா குமாரே, நீசத்தின் பானங்கள் எனது கொடிய அம்மகலத்தில் ஏயாகி உனது கேற்கொடியும் அறுபத்தில் இந்த வாரார். இப்போ அடுத்த இலையோட வராது, மூன்றாவது இலை மூடிக்கொண்டு வரார். பாப்பா என்ன என் முன்னால் எத்தனையோ வடிவங்கள் எடுத்து உன் மாயத்தை காட்டி போர் புரிந்தாய். உனது அரிய தவத்தின் பெருமைய தேவர்களும் காட்டும் மூலமாக யாமும் இதனால் வரை இப்போரே நீடித்தோம். இன்னமும் என்னை யாரென்று நீ தெரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது மாயங்கள் ஒளிந்து கலைந்து நிற்கிறாய். உனது சீரிய குலவிய குமாரன் வெற்றி முடுப்பட வரார். டீ முதல்வர் என்னுடன் போர் செய்ய முடியாது. தன்னுடைய மாயம் ஒன்றை காட்டி என்னை மயக்க பார்த்தானே. ஆனால் நான் வீரன், ஆகையால் தப்பிவிட்டேன். ஒருபோதும் அழியாத உடலை பெற்ற யான் எனது ஊக்கத்தில் குறைவானேன். எனக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்ல. பிறந்த மலையிழந்த இக்குழந்தை யான் வெல்வது உறுதி. அதற்கும் இந்த போருக்கு காரணமானத சோழர்களை கொண்டு உயிர் குடிப்போம். நாளைய தினம் காலை 7 மணி அளவில்
இருக்கிறது. உபவாசத்திருந்த அனைத்து அடியவர்களும் இந்த பாறை உற்சவத்தினுடைய வழிபாடுகளை கைவிட்டு நம்முடைய மாவுடைய மேன்மையான அந்த அருட்கிரகங்களை பெற்றுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். இந்த அருந்தரும் உற்சவத்தில் அந்த மாணவர்கள் எல்லாம் அலைகளோடு அமைந்த மண்ணில் என்று அந்த பாடல்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கு மிகப்பெரும் பக்காத்தை அளிக்கிறது. அந்த வகையிலே அடியவர்களே இந்த வருடத்தினுடைய சூரசந்தார நிகழ்வுகளின் பேரில் விளங்கும் மற்ற நிகழ்வுகளாக இந்த ஆலயத்தின் ஈசானத்து செய்து அந்த அம்பிகையினுடைய சக்தியால் சூழலை சம்பவிக்கின்ற அந்த பைரவன் அம்பிகையினுடைய திருவாசனையை சன்னிதானத்திலே அம்பிகையினுடைய சக்தியினாலே அம்பிகையின் சன்னிதானத்திற்கு முன்பு அந்த ஆலய பெருமானுடைய அனுக்கிரகங்கள் எல்லாம் உயரமாக உயரமாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாமரங்கள் எல்லாம் கடைசி போர் மாமரத்தோட வர அந்த சமுத்திரத்திலே மாமரமாக வந்ததற்கு அந்த வகையில் இப்பொழுது அவனுடைய இந்த தொழில்நுட்பத்தினுடைய அச்சுறுத்தலாக மனம் பூர்வமாக அவர் மலம் பெற்று அறிஞர்களே அந்த போர் முடிஞ்சு முருகன் சண்டை பிடிச்சிட்டு போறார்.
சண்டையெல்லாம் முடிஞ்சு முருகப்பெருமான் போகிறார். அங்கே முட்டை போகும். பெரிய ஒரு போர் முடிஞ்சுது.